ஒரு எளிய மனிதர்களின் கடைசி நம்பிக்கையாக இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள். அது மாதிரி நீதிமன்றங்கள் வந்து இந்த எளிய மக்களுக்கு மட்டும் இல்லை, அரசியல் கட்சிகள், தொழில் நிறுவனங்கள், யாராக இருந்தாலும் அவங்க தான் வந்து நீதிமன்றம் தான் இறுதி தீர்ப்பு. கீழமை நீதிமன்றம், அப்புறம் வந்து உயர் நீதிமன்றம், அப்புறம் உச்ச நீதிமன்றம், இந்த வரம்புக்குள்ளே தான் செயல்படணும். இந்த ஒரு கட்சியில் 2 பேருக்கு பிரச்சனை, நீ தலைவரா நான் தலைவரான்னு பெரிய பிரச்சனை நடக்குது, போட்டி நடக்குது. 2 பேரும் வந்து கோர்ட்டுக்கு போகிறாங்க. இப்போ நடைமுறை என்ன, எப்போதும் எப்படி நடைமுறை இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தேர்தல் வந்து நடைமுறை இருக்கிறதுனால 2 கட்சிக்கும் உள்ள அந்த பொதுவான சின்னத்தை முடக்கி வைக்கிறோம், அந்த கட்சி பேரை முடக்கி வைக்கிறோம். தேர்தல் முடிஞ்சோடனே விசாரணை பண்ணி நாங்கள் முடிவெடுப்போம்னு அப்படி தான் வந்து சொல்லுவாங்க. நீதிமன்றமும் சொல்லுவாங்க, தேர்தல் ஆணையமும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறானா. அப்படி இருக்கும்போது இப்போ வந்து ஒருதலை சார்பாக ஒரு தீர்ப்பை வந்து மே 10 வரைக்கும் தேர்தல் நடைமுறை இருக்கிறதுனால நாங்கள் வந்து முடிவு எடுக்க மாட்டோம்னு சொன்னால், நீங்கள் தேர்தல் தான் அறிவிக்க போகிறாங்க தெரியுங்களா. அது அப்போ எப்படி வந்து அந்த முன்னாடி வந்து நீதி வந்து வழங்கப்பட்டு தடை செய்ய எப்படி தடை செய்தீங்க? இப்போ தடை செய்ததை வந்து அவங்க உடனடியாக வந்து அவங்க வந்து தடையை நீக்கணும்னு சொல்லி வந்து போயிட்டாங்களே, நீதிமன்றம் போயிட்டாங்களே. இப்போ நேற்று தானே வந்து தேர்தல் தேதி அறிவிச்சிருக்காங்க. என்ன இது மாதிரிலாம் வந்து ஒரு தப்பாக வந்து நடந்தால் மக்களுக்கு வந்து நீதி மீது, நியாயத்தின் மீது உள்ள நம்பிக்கை வந்து சுத்தமாக வந்து போயிடும். இது வந்து நான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்காகவோ பெரிய மருத்துவருக்காக சின்ன மருத்துவருக்காக பேசலை. ஒரு சாதாரண எளிய மனிதனின் நடைமுறையை வந்து இதை சொல்கிறானா. நன்றி, வணக்கம்.